நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் அகரக்குந்தகை ஊராட்சி வால்மங்கலம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் ரவி தலைமை தாங்கினார். வட்டார கல்வி அலுவலர் ஜெயந்தி முன்னிலை வகித்து ஆண்டு விழாவை துவங்கி வைத்தார். முன்னதாக பள்ளியின் தலைமையாசிரியர் நந்தகோபால் வரவேற்றார். விழாவில் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வட்டார கல்வி அலுவலர்கள் ரவி, ஜெயந்தி ஆகியோர் பரிசுகள் வழங்கினர். ஆசிரியர் ரேவதி ஆண்டறிக்கை வாசித்தார். இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அம்பிகாஸ்வரி, முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெயபால், முன்னாள் தலைமை ஆசிரியர் சிங்காரவேலு மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் ஆசிரியர் விஜயலட்சுமி நன்றி கூறினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர் கார்த்திகேயன் செய்திருந்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. என்னுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நான் முயற்சிக்காவிட்டாலும் என்னுடைய ஃபேமிலியை எப்படியே முயற்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அந்த எண்ணத்தை நீங்கள் எல்லோரும் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குழந்தை பாருங்க, ஒருவர் இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தினுடைய இன்சார்ஜா இருக்கிறார், சயின்டிஸ்டாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாக நான் இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நமது பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த ஆண்டு நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஒரு நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இவ்வாறு செயல்படுவாரா என்று வியக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் ஒவ்வொரு பெற்றோருடைய வீட்டுக்கும் சென்று மாணவர்களை சேர்ப்பதிலே முனைப்பாக ஆசிரியர் அழைத்துக் கொண்டு சென்று வந்தார். இவங்க காத்துக்கிட்டு இருந்தேன், எங்க என்ன காணும் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, நான் 5+ மாணவர்களை பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைமை ஆசிரியர்கள் நேராக போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மதிப்பு கொடுத்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஒரு விழா நடக்கும். இன்றைக்கு நாங்கள் கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டறிக்கை வாசிக்கும் போது நீங்க பெற்றோர்கள் கேட்டிருப்பீங்க, இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டிலே என்னென்ன வகையிலே அரசு உதவிகள்லாம் என்னென்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகான ஒரு கட்டிடம், 48 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துல ஹைடெக் லேப், 10 மாணவர்கள் ஒரே நேரத்தில் அங்கே அமர்ந்து கணினியிலே கற்கக்கூடிய அளவிலே மிக சிறப்பாக அமைந்த ஒரு ஹைடெக் லேப். இணையதள வசதியோட இருக்குது, நெட் வசதியோட. பெற்றோர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க இப்ப எதுல கற்க போறாங்க? இணையத்திலும் கற்க போகின்றார்கள். அந்த அளவிலே மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு ஹைடெக் லேப் இருக்குது. குழந்தைகளுக்கான கழிவறை வசதிகள் மிக சிறப்பாக, நல்ல தண்ணீர் வசதியோட கழிவறை வசதிகள். இன்னும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கக்கூடிய எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய பாட புத்தகங்கள், சீருடைகள். யோசிக்கணும், நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காக தான் இது எல்லாமே. அரசு எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளுக்காக, ஏன்னா இந்த குழந்தைகள் தான் நம்ம வீட்டு தூண்கள் மட்டும் இல்ல, நாட்டின் தூண்களும் இந்த குழந்தைகள் தான். நம்ம வீட்டுல யார் நம்பி இருக்கோம்? இந்த குழந்தைகள் தான். இவங்களுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல பண்புள்ளவர்களா இருக்கணும், அவர்கள் நல்ல வாழ்வில் உயரணும். அதுக்காக தான் நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். நம்முடைய நாடும் யாருக்காக தான் செஞ்சுட்டு இருக்கு? குழந்தைகளுக்காக, கல்விக்காக தான். பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் இது பண்ணாங்க இல்லையா, அதுல கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தான் அதிகம். எதுக்காக? எல்லாமே இந்த குழந்தைகளுக்காக. அப்ப இந்த குழந்தைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இல்லையா? பெற்றோர்கள் என்ன செய்யணும்? இந்த குழந்தைகளுடைய கல்வி நலன்ல, அவர்களுடைய பண்பு நலன்களை வளர்க்கறதுல இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? அக்கறை காட்ட வேண்டும். எல்லா மகளிர் தான் வந்திருக்காங்க, அப்பாலாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு ஓராண்டு முடிவுல உங்களுடைய குழந்தைகளுடைய இது நிறைய திறன்கள், அவருடைய பல்வேறு திறன்களை இங்க வெளிப்படுத்த போறாங்க. ஒரு வருஷம் அவங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த விழாவுக்காக. அவங்க என்னென்னலாம் நம்ம ஏன் கொண்டாடுறோம், ஒவ்வொரு வருஷமும் ஏன் இந்த ஆண்டு விழா நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பள்ளி ஒரு ஆண்டிலே அந்த குழந்தைகளுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அதையெல்லாம் பெற்றோர்களாகியவங்களை எல்லாம் பள்ளி மேலாண்மை குழு, இன்னும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் அதையெல்லாம் கூட்டி
உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் நாங்கள் எவ்வாறு தயார் செய்திருக்கிறோம் என்று பாருங்கள் என்று பாருங்கள் என்று சொல்லி உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே காட்ட இருக்கிறாங்க. இன்னைக்கு பையன்லாம் என்ன பண்ண போறான்? பேச போறான், பாட போறான், நடிக்க போறான், நடனம் ஆட போறான் இல்லையா? இது எல்லாமே திறமைகள் தான். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? பள்ளிக்கூடத்துல ஏன் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம்? ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலமே நிச்சயமாக என்ன செய்யும்? சிறப்பாக அமையும் இல்லையா? அமையும் அல்லவா? அதுதானே. அதுக்காக நீங்க என்ன ரொம்ப தலைமையாசிரியர் வந்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார், சார் மாணவர்கள் நிறைய லீவ் போட்டுக்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாங்க மெனக்கட வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஒரு ஊருக்கு பள்ளி என்பது மிக முக்கியமான ஒன்று. பள்ளியும் கோயிலும் ரொம்ப முக்கியமானது, பொதுவான இடங்கள். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா பள்ளி தான் முக்கியம், பள்ளிக்கூடம் தான் முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா ஒரு ஊரினுடைய வளர்ச்சிக்கு அதுதான் ஆணிவேராக இருக்கிறது, ஆலமரமாக இருக்கிறது. எது அப்படின்னா பள்ளிக்கூடம். இன்னும் ஒரு 25-30 வருடங்களுக்கு பின்னால் இந்த ஊர் சிறப்பாக இருக்க வேண்டும், வளமையாக இருக்க வேண்டும், சிறுமையாக இருக்க வேண்டும், இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம காலையில வந்து என்ன பண்ணணும்? காலையில 8 மணிக்கே வர வைக்கணும் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு இல்லையா? அவன் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு வகுப்பறையில இருந்து அவன் பாடங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் காலை உணவு. அந்த காலை உணவை பார்த்திருக்கீங்களா பெற்றோர்கள்? சுவையான உணவு கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல அந்த வழக்குகளை தொடர்ந்து மாணவர்களுக்கு என்ன உணவுலாம் பிடிக்குதோ அது மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்காங்க, மாத்தி இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா மாத்தி கொடுக்குறாங்க. அது மாதிரி மதிய உணவுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆரம்ப காலத்துல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மதிய உணவு. இப்போ அப்படி கிடையாது. உங்க குழந்தைகளை கேட்டு பாருங்க, கலவை சாதம், சாம்பார் சாதம், அந்த காய்கறிகள்ல வந்து உருளைக்கு மசாலா கலந்த உருளைக்கிழங்கு, மசாலா முட்டை, அப்புறம் என்ன எல்லாம் போறாங்க எல்லாம் இல்லையா? தினமும் ஒரு முட்டை. மாணவன் வந்து புரோட்டீன் சத்து குழந்தைக்கு அதிகமாக இருக்க வேண்டும், அறிவாற்றலை வளர்க்கக்கூடியது அது இல்லையா? அதனாலதான் அதை சும்மா ஒரு அரசாங்கம் செய்யறாங்கன்னா சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. எந்த அரசாங்கம் இருந்தாலும் திட்டமிட்டு குழந்தைங்களுக்கு இப்படிதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல உடல்நலத்தோடு வகுப்பறையில உட்கார்ந்துருக்காங்க. ஒன்று. அடுத்தது தரமான கல்வி. அரசு பள்ளிகள்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிகவும் தரமான கல்வி கொடுக்கப்படுகிறது. எத்தனை பெற்றோர்கள் அதை கவனிக்கிறீங்கன்னு தெரியல.
டேய் கிறிஸ்மஸ் சட்டங்கள் செய்வதும் பாராளுமன்ற நடத்துவது தனது ஆண்டுகளாக பெண்கள் எல்லா துறைகளிலும் பெரிய பொறுப்புகளை திறமையாக செயல்பட முடிகிறது. இதற்கு ஆதாரமாக இருப்பதே கல்வியாகும். நாடு வீடு வளர்ப்பட வேண்டுமானால் பெண் கல்வி அவசியம். இப்பொழுது நான் பெண் கல்வி முக்கியத்துவத்தை பற்றி பேசப் போகின்றேன். கற்பவை கற்றுப்பின் இருக்காததற்கு தலை என்று பெண் கல்வி முக்கியத்துவத்தை அன்றே இரண்டரில் வள்ளுவர் எடுத்து கூறியுள்ளார். இவ்வுலக பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டினால் பெண் கல்வி அவசியம். வீட்டில் உள்ளவர்கள் கல்வி அறிவு பெறுமானால் வீட்டில் உள்ள கல்வி அறிவு பெறுமானால் பெண் கல்வி அவசியம். கல்வி கற்றவர்கள் சமூகத்தை காக்கும் என்பதை போல ஒரு குடும்பம் முன்னேற